அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தின சுக்கிரவார அமாவாசையினுடைய பதிவு இது. நம்முடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை உப்பு பரிகாரம் சிறந்த நேரத்தை பற்றி நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாளைய தினம் வெகு சிறப்பான தினம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சுக்கிரவாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அமாவாசை மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது வழக்கம். அந்த ஒரு மகாலட்சுமி பூஜை சுக்கிரவாரத்தோடு இணைந்து வருகின்ற அமாவாசையில் செய்வது மிகவும் சிறப்பானது. இதனால் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அமாவாசையில் நாம் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் அது 1000 தீபம் ஏற்றினதற்கு சமமாகும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுக்கிரவாரத்தில் வருகின்ற அமாவாசையில் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்ற ஒரு நேரம் நாளைய தினம். அதனால் முன்னோர் வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜைகளையும் நாம் செய்வது மிகவும் சிறப்பானது. கோ பூஜையும் செய்வது சிறப்பானது. இப்போ உப்பு பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க. அவர்களுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு பரிகாரம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்ய வேண்டியது. ஒரு பட்டு கிளாத், அதாவது ஷைனிங்காக இருக்கின்ற மஞ்சள் கலர் துணி மட்டும்தான் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சு அதில் ₹1 அல்லது ₹5 வச்சு ஏதாவது சின்ன பீஸ் தங்கம் வச்சு அதில் முடிச்சா கட்டி நிலைவாசலில் தொங்க விடணும். அடுத்த அமாவாசை வரும்போது அந்த முடிச்சை கழட்டிட்டு அந்த உப்பை தண்ணீரில் கொட்டி நல்லா கரைச்சிட்டு கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நாம் இந்த மாதிரி செய்யணும். இப்படி செய்கின்ற இந்த ஒரு ப்ராசஸ் நல்ல முகூர்த்த நேரத்தில் செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் என்பது கிடைக்கும். சமீப காலமாக எல்லாரும் கேட்பது என்ன அப்படின்னா, நாங்கள் பழைய வீட்டில் இருக்கிறோம், புது வீட்டுக்கு போக போகிறோம், இந்த உப்பு மூட்டையை இங்கே கட்டிட்டு மறுபடியும் அங்கே கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு நாள் இருந்தால் கூட பழைய வீட்டில் அங்கே கட்டுங்க. புது வீட்டுக்கு போகும்போது பால் காய்ச்சுவதற்குன்னு ஒரு நல்ல முகூர்த்த நேரத்தை நிர்ணயம் செஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் கட்டி விட்டுடுங்க. பழைய வீட்டில் இருக்கக்கூடியதை தண்ணீரில் கரைச்சி விட்டுடுங்க. இப்போ அமாவாசை உப்பு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றது புதுசாக வருபவர்களுக்கு நாம் பார்த்துட்டோம். இந்த ஒரு அமாவாசை உப்பு பரிகாரம் பல லட்சம் மக்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எல்லாருமே நம்புவீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அமாவாசை உப்பு பரிகாரம் செய்ததின் காரணமாக பல நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன்கள் அடைஞ்சிருக்கு, நகை கடன் அடைஞ்சிருக்கு, நகைகள் நிறைய வாங்கியிருக்கிறோம், வெள்ளி நிறைய வாங்கியிருக்கிறோம், வீடு வாங்கியிருக்கிறோம். இப்படி இது எல்லாமே பணம் பேஸ் ஆனது தான். இந்த ஒரு அமாவாசை உப்பு பரிகாரம் செய்யும்போது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து பண வரவும் நமக்கு அதிகரிக்கும். அதன் மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு என்பது கிடைக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம். வீட்டில் இருக்கின்ற ஒரு கைப்பிடி உப்பு ₹1 கட்டி நிலைவாசல்ல நம்ம கட்டினோன்னா அது இந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உப்புக்கு ருணம் அப்படின்றது இருக்கு. அதனால தான் நிலைவாசல்ல சென்டர்ல நிலைவாசல் ஆணிலாம் அடிக்காதீங்க. சுவத்தில் ஆணி அடிச்சு மாட்டுங்க. வலதுபுறம் இடதுபுறம், அப்படி இல்லைன்னா ஜன்னல்ல கூட மாட்டலாம், அப்படி இல்லைன்னா உள்வாசல்ல கூட நீங்க மாட்டலாம். ஆனால் பீரோக்குள்ள வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த தட்பவெட்ப நிலை உப்பு தண்ணீரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீரா நீங்க மாறுது அப்படின்னா அது அப்படியே சொட்டுது அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. அது கொஞ்ச நாள் ஆன உடனே மறுபடியும் அது அப்படியே இறுகிக்கும். அதனால அப்படியே விட்டுடலாம். அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த மாதம், அதாவது நாளைய தினம் செய்வதற்கு உண்டான சிறந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலை 6 மணியில் இருந்து 7:30 மணி வரை இதை செய்யலாம். சிறந்த நேரம். சொன்ன நேரத்தில் மட்டும் செய்யுங்க. என்ன நல்ல நேரம் இது. ஒருவேளை இந்த நேரம் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே செய்யுங்க. இதுவும் முடியல அப்படின்னு சொன்னாக்கா 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் செய்யுங்க. இந்த 4:30 6 மாலை நேரம், 6 to 7:30 காலை,
12 to 1 வந்து மதியம், 4:30லேருந்து 6 வந்து மாலை நேரம். இந்த 3 நேரத்தில் செய்யுங்க. ஏன்னா முகூர்த்த நேரம் முடிந்த அளவு இந்த முகூர்த்த நேரத்தில் செய்ய பாருங்க. முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் செய்திருங்க. செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. நாங்கள் வந்து எங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் இங்கே செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே செய்யுங்க. அவர்களுக்கு பணம் வந்தால் அவர்கள் உங்களுக்கும் செய்வார்கள் இல்லையா? உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் இருந்தால் அவரை வந்து அங்கே செய்ய சொல்லுங்க. இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாமல் வெளிநாட்டிலையும் எல்லாரும் பார்த்து செய்கிறாங்க. மேக்சிமம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், பிரான்ஸ் இந்த 4 நாடுகளில் இருந்தும் நமக்கு வந்து இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதாக சகோதரிகளே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய பூமி வந்து கர்ம பூமி. இங்கு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து மென்மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நகைக்கடன் இருக்குது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுவதை விட்டுட்டு சின்ன சின்ன பூஜைகள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன்கள் எல்லாமே வந்து அடையும். நம்முடைய அத்வைதா 786ல் உங்களுக்காக நிறைய பூஜைகள் வந்து அதில் இருக்குது. அந்த சேனலையும் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் அதில் நிறைய கொடுத்துருக்குறேன். அதுலேயும் வந்து நீங்கள் செய்யுங்க. வருகின்ற காலங்களில் அதுலேயும் தினந்தோறும் நான் உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பரிகாரம் இருக்குது. அதெல்லாம் ஒரே சேனலில் பதிவிட முடியாது அப்படின்றதுக்காக தான் அந்த சேனலையும் துவங்கி அதுலேயும் வந்து பதிவிட்டிருக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால அதில் சரியாக பதிவிட முடியல. அதுலேயும் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் மூலம் தீர்வு இருக்குது. அதனால் அந்த சேனல்லையும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அந்த சேனலையும் பாருங்கள். நம்முடைய சேனலில் கடன் அடையும் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து நிறைய கடன் அடையும் பூஜைகள் இருக்குது. மகாலட்சுமி ஸ்லோகங்கள் 6 இருக்குது. அது ரொம்ப சக்தியான ஸ்லோகங்கள். மகாலட்சுமி பூஜைகள் 12 இருக்குது. அதை செய்தாலே வந்து நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த பூஜைகளை செய்ய வேண்டிய பூஜைகள். அந்த பூஜைகளையும் பார்த்து செய்யுங்க. நாளைய தினம் அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு மறந்துடாதீங்க. ஏன்னா சுக்கிரவாரத்தோடு வருகின்ற இந்த ஒரு அமாவாசை அப்படின்றது மென்மேலும் நமக்கு சிறப்பை பெற்றுத்தரும். 3 நேரங்கள் இருக்குது. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் செய்யுங்க. அல்லது நான் வந்து வேலைக்கு போகிறேன், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் கண்டிப்பாக செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அடுத்து வந்து ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள். இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் செய்து உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்குறாங்க. அவர்களுக்கு வந்து நான் சொல்வதை விட நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவர்களுக்கும் தோணி அவர்களும் வந்து செய்வாங்க. அதனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல அற்புதமான வீடியோக்களில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.